रहमतुल्लाहि ताला व बरकातुहू नहमदुहु व नसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु ताला फ़ी कलामिहिल क़दीम वल फ़ुरक़ानिल मजीद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम फ़न्ज़ुर इला आसारि रहमतिल्लाहि कैफ़ युह्यिल अर्ज़ बअद मौतिहा इन्न ज़ालिका लमुह्यिल मौता व हुवा अला कुल्लि शैइन क़दीर सदक़ल्लाहुल अलिय्युल अज़ीम। अस्सलातु वस्सलामु अलैका या सय्यदी या रसूलल्लाह खुद बियदी क़ल्लत हीलती अदरिकनी या रसूलल्लाहि ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்। புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலவாத்தும் ஸலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் உற்றார் உறவினர்கள் தோழர்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் அவுலியாக்கள் மற்றும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. ஹிஜ்ரி மாதத்தினுடைய இறுதி நாட்களிலே அமர்ந்திருக்கின்றோம். இந்த ஆண்டிலே ஏற்பட்ட எல்லா சோதனைகள், நோய்கள், பலா முசீபத்துகள், கடன்கள் அனைத்தை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து வரக்கூடிய ஆறு அல்லாஹ் தஆலா நிம்மதியோடு வரக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தருவானாக. எல்லா துன்பங்களை விட்டு பாதுகாக்கப்பட்டு மன நிம்மதியோடு மன அமைதியோடு அல்லாஹ்வை வணங்கி வழிபட்டு வரக்கூடிய நல்ல தௌஃபீகை பெற்ற சீதேவிகளாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஆண்டிலேயே ஹஜ்ஜையும் உம்ராவையும் குடும்பத்தோடு செய்யக்கூடிய நல்ல நசீரை பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. கண்ணியமிக்கவர்களே, கடந்த சில தினங்களுக்கு முன்பாக சஹாரா பாலைவனத்தில் நடந்த மிகப்பெரிய கொடூரமான ஒரு விபத்து. அந்த விபத்து எப்படி என்றால், பக்ரீதினுடைய தொழுகையை தொழுவதற்காக முஸ்லிம் மக்களில் சிலர் 51 நபர்கள் ஒரு லாரியிலே செல்கின்றார்கள். அப்படி செல்லும் நேரத்திலே குறிப்பிட்ட இடத்திலே சென்று தொழுகையை முடித்துவிட்டு திரும்புகின்றார்கள். திரும்பக்கூடிய பாதையிலே அந்த வண்டி செல்லக்கூடிய அந்த லாரி ஒரு சாதாரணமான வண்டி ஒன்றுமே செயல்பட முடியாத நிலைக்கு தள்ளப்படுகின்றது. கடுமையான மணலிலே சிக்கிக் கொள்கின்றது. இந்த நேரத்திலே அந்த வாகனத்திலே இருந்த 51 நபர்களும் சேர்ந்து அந்த வாகனத்தை எப்படியோ எடுப்பதற்கு முயற்சி செய்கின்றார்கள். எடுக்க முடியவில்லை என்பது மட்டுமல்ல, அந்த இடத்திலே மிக கடுமையான போராடுகின்றார்கள். அவர்களுக்கு தேவையான எந்த உணவு வகைகளோ குடிபானங்களோ இல்லாத ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை. இந்த நேரத்திலே கொண்டு சென்ற தண்ணீரும் கொண்டு சென்ற உணவுகளும் தீர்ந்து விடுகின்றது. அந்த இடத்திலே 49 நபர்கள் இறந்து விடுகின்றார்கள் என்ற துக்கமான செய்திகளை பல தினங்களுக்கு முன்பாக கடந்த 4ஆம் தேதி பார்த்த அந்த செய்திகளை பார்க்கின்றோம். கண்ணியமிக்கவர்களே, இந்த வரலாற்றை பார்க்கும் நேரத்திலே, இந்த நிகழ்வை பார்க்கும் நேரத்திலே நமக்கு அல்லாஹ் தஆலா உலகத்தையும் மறுமையும் உணர்த்தக்கூடிய சில படிப்பினைகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். உலகத்திலே எப்படி அந்த சஹாரா பாலைவனம் இருக்கிறதோ அதை சொல்லும் நேரத்திலே சொல்வார்கள், அங்கே தண்ணீரே கிடையாது. அந்த பூமி அனைத்துமே மலைகள் மிகுந்த பகுதியாக, மிகவும் மணல் நிறைந்த பகுதியாக, அந்த இடத்திலே மிக கடுமையான உஷ்ணம் இருக்கும். அந்த இடத்திலே என்றாவது ஒரு நாள் குறிப்பிட்ட காலங்களிலே தண்ணீர் ஓடும். அந்த தண்ணீர் கூட மிக உப்பு நிறைந்த தன்மை வாய்ந்ததாக அந்த தண்ணீர் இருக்கும். அந்த பகுதியினுடைய ஒவ்வொரு பொருட்களுமே உப்பு கலந்த ஒன்றாகவே அமைந்திருக்கும் என்பதாக அதை சார்ந்த வல்லுநர்கள் சொல்லித் தருகின்றார்கள். ஆனால் உலகத்திலே சாதாரணமாக தண்ணீர் கிடைக்காமல் சில மனிதர்கள் 49 நபர்கள் இறந்து விட்டார்கள். 2 நபர்கள் வெகு தொலைவிற்கு நடந்து சென்று அங்கு இருந்த அந்த பாலைவனத்தினுடைய தண்ணீரை அருந்தி உயிர் பிழைத்துக் கொண்டார்கள் என்ற வரலாறை பார்க்கின்றோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லித் தருவார்கள், நாளை மஹ்ஷர் மைதானத்திலே மக்கள் எல்லாம் கூடக்கூடிய அந்த நேரத்திலே தண்ணீர் இல்லாமல் வெந்து கொண்டிருப்பார்கள். கடுமையான உஷ்ணம் நிறைந்திருக்கும். அந்த கடுமையான வெயிலின் காரணத்தினால் மனிதன் எப்படி இருப்பான் தெரியுமா என்பதை சொல்லும் நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இப்படி சொல்வார்கள், ஒரு மனிதனுக்கு அவனுடைய உடல் முழுவதும் முங்கும் அளவுக்குள்ள வியர்வைக்குள்ளாக அவன் தள்ளப்பட்டு கொண்டிருப்பான். வியர்வையிலே முழுக்க நனைந்து கொண்டிருப்பான். இது ஒரு சில மனிதர்கள். இன்னும் சிலர்
கழுத்து வரை வியர்வை இருந்து கொண்டிருக்கும், இன்னும் சிலருக்கு நெஞ்சு வரை, இன்னும் சிலருக்கு இடுப்பு வரை, முட்டிக்கால் வரை, கெண்டைக்கால் வரை, இப்படியாக அந்த வியர்வையினுடைய அந்த தாக்கத்திலே பாதிக்கப்படுவார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி தந்துவிட்டு, யார் யாருக்கு என்ன அளவுக்கு பாவங்களை செய்திருக்கின்றார்களோ அந்த பாவத்திற்கு தகுந்தாற் போல் அல்லாஹ் தஆலா அந்த வியர்வையினுடைய தாக்கத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்துவான். அங்கே இருக்கக்கூடிய கடுமையான வெப்பம் என்பது அவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த நேரத்திலே மனிதனுக்கு தீர்வை தரக்கூடிய ஒரே இடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமாகிய ஹவுதுல் கௌதர் என்று சொல்லக்கூடிய அந்த நீர் தடாகம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லித் தருவார்கள். அந்த நீர் தடாகம் எப்படி இருக்கும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மிஅராஜிற்கு சென்ற நேரத்திலே சொல்கின்றார்கள். நான் மிஅராஜிற்கு சென்றேன். அப்படி செல்லும் நேரத்திலே ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னை அழைத்து செல்கின்றார்கள். நான் ஒரு ஆறை பார்க்கின்றேன். அந்த ஆறு பார்ப்பதற்கு அவ்வளவு அற்புதமாக தோற்றமளிக்கின்றது. அதை சுற்றிய பகுதிகளெல்லாம் மாணிக்கங்களால் மரகதங்களால் ஜோடிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியே மின்னிக் கொண்டிருக்கிறது. அதை சுற்றிருக்கக்கூடிய அந்த களிமண் என்பது சாதாரணமாக நம்முடைய மண்ணை போன்று கிடையாது. மிகப்பெரிய கஸ்தூரி வாடையை விட சிறந்ததாக அந்த மண் இருக்கின்றது. அப்போதுதான் நான் கேட்டேன், ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, இது என்ன ஆறு, இதனுடைய பகுதிகள் என்ன என்பதாக நான் கேட்கும் சமயத்திலே ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வால் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த ஹவுதுல் கௌதர் என்று சொல்லக்கூடிய அந்த தடாகம் இதுதான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளக்கம் சொன்ன அந்த செய்திகளை பார்க்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு தடவை சஹாபா பெருமக்களுக்கு மத்தியிலே குத்பா பிரசங்கம் செய்கின்றார்கள். அப்படி செய்யும் நேரத்திலே சஹாபா பெருமக்களுக்கு மத்தியிலே சொல்கின்றார்கள், நான் முன்னாலேயே சென்று விடுவேன். நான் சென்று ஹவுதுல் கௌதர் தடாகத்தினுடைய அந்த அருகாமையிலே நான் நின்று கொண்டிருப்பேன். என்னை தேடி பல மனிதர்கள் வருவார்கள். அவர்களுக்கு வயிறார தாகம் தீர்க்கும் அளவுக்குள்ள தண்ணீரை வழங்கிக் கொண்டிருப்பேன். அந்த நேரத்திலே எங்குமே தண்ணீர் கிடையாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லிவிட்டு சொல்வார்கள், யார் ஹவுதுல் கௌதர் தடாகத்திலிருந்து தண்ணீரை அருந்துகின்றார்களோ அதற்கு பின்பாக தாகமே எடுக்காது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லித் தரும் நேரத்திலே சஹாபா பெருமக்கள் கேட்பார்கள், யார் ரசூலல்லாஹ், கூட்டம் கூட்டமாக பாரம்பரியமான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி உடைய அந்த கூட்டமுடைய கியாமத் வரை வந்த அந்த மனிதர்கள் எல்லாம் உங்களை தேடி தண்ணீர் பருகுவதற்காக வரக்கூடிய அந்த நேரத்தில் அந்த தண்ணீருடைய அந்த ஜக்கு, அந்த டம்ளர் எவ்வளவு இருக்கும் என்பதாக, அவ்வளவு கூட்டம் நிறையக்கூடிய நேரத்திலே எப்படி வழங்கப்படும் என்பதாக கேட்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அப்போது சொல்வார்கள், வானத்திலே விண்மீன்கள் நட்சத்திரங்கள் எப்படி கணக்கில்லாமல் இருக்கின்றதோ அதே போன்றுதான் ஹவுதுல் கௌதர் தடாகத்திலே நிறைய ஜக்கு இருக்கும், கப்பு இருக்கும். மக்கள் குடிப்பதற்கு தோதுவான அந்த தண்ணீர் அருந்தக்கூடிய பாத்திரத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். அந்த தண்ணீர் எப்படி இருக்கும் தெரியுமா? உலகத்திலே பாலை பார்க்கின்றோமே, இந்த பாலை விட வெண்மையானதாக அமைந்திருக்கும். தேனை விட மிக மதுரமானதாக அந்த தண்ணீர் அருந்து அமைந்திருக்கும். அந்த தண்ணீரை யார் குடிக்கின்றார்களோ அந்த மனிதர்கள் அதற்கு பின்பாக தாகத்தையே உணர மாட்டார்கள். தாகம் இருக்காது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு மத்தியிலே சொல்லி காண்பிப்பார்கள். சஹாபா பெருமக்கள் மீண்டும் கேட்பார்கள், யார் ரசூலல்லாஹ், ஹவுதுல் கௌதர் தடாகத்திலே யார் நீர் அருந்துவதற்காக வருகின்றார்கள், வருவார்கள், அவர்களை எப்படி நீங்கள் அடையாளம் கண்டுகொள்வீர்கள் என்பதாக கேட்கும் நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு உதாரணத்தை சொல்வார்கள். தோழர்களே, மனிதர்கள் எல்லாம் கூடியிருக்கக்கூடிய அந்த கூட்டத்திலே கருப்பு குதிரைகள் இருக்கின்றது. அந்த கருப்பு குதிரைகளுக்கு மத்தியிலே வெண்மை நிறைந்த நெத்தி பகுதியிலே கால் பகுதியிலே வெண்மை கலந்த ஒரு குதிரை இருந்தால் அந்த குதிரைக்கு சொந்தக்கார மனிதன் அந்த கூட்டத்திற்கு மத்தியிலே அந்த குதிரையை அடையாளம் கண்டுகொள்வது எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். அவ்வளவு லேசான முறையிலே அந்த கருப்பு ஒற்றைக்கு மத்தியிலே வெள்ளை நிறத்திலே வெள்ளை கலந்த நெற்றியினுடைய பகுதி கால் பகுதி வெண்மையாக இருக்கும். அந்த கூட்டத்திற்கு மத்தியிலே மிக லேசான முறையிலே அந்த அடையாளத்தை வைத்து அந்த மனிதன் கண்டுகொள்வதை போன்று நான் நாளை மஹ்ஷர் மைதானத்திலே என்னுடைய சமுதாயத்தினுடைய
மக்களை நான் பார்த்துக் கொள்வேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் பதில் சொல்கின்றார்கள். பதில் சொல்லிவிட்டு சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ், அப்படி முகமும் காலும் இறங்குவதற்கான காரணம் என்ன என்பதாக கேட்பார்கள். அப்படி கேட்கும் நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்லுவார்கள், தோழர்களே, என்னுடைய சமுதாயம் ஒது செய்து கொண்டிருக்கும். ஒது செய்ததன் காரணத்தினால் அவருடைய முகம், அவருடைய கை, அவருடைய கால்கள் எல்லாம் பிரகாசித்துக் கொண்டிருக்கும், இறங்கிக் கொண்டிருக்கும். அந்த அடையாளத்தை வைத்து இவர்கள் என்னுடைய சமுதாயம், என்னுடைய உம்மத் என்பதை நான் தெரிந்து கொண்டு அவர்களை அழைத்து நான் தண்ணீர் பருக கொடுப்பேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்ன ஹதீஸை பார்க்கின்றோம். அல்லாஹ் நமக்கும் அந்த ஹவுதுல் கௌதர் தடாகத்திலே தாகம் தீர நீரதற்குரிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. எண்ணிமிக்கவர்களே, அல்லாஹ் திருமறையிலே ஒரு வசனத்திலே இப்படி சொல்வான், நரகவாசிகள் சொர்க்கவாசிகளை பார்த்து கேட்பார்களாம். நரகவாசிகள் சொர்க்கவாசிகளை பார்த்து கேட்பார்களாம், வனாதா அஸ்ஹாபுன் நாரி அஸ்ஹாபல் ஜன்னah அன் அஃபீது அலைனா மினல் மா. நரகத்திலே கொடுமையான வேதனை, அந்த வேதனை சமயத்திலே நரகத்திலிருந்து எங்களை வெளியேற்றுங்கள், எங்களுக்கு தேவையான உணவை தாருங்கள் என்பதாக நரகவாசிகள் கேட்க மாட்டார்கள். அவர்கள் கேட்கும் வார்த்தையை அல்லாஹ் சொல்கின்றான், சொர்க்கவாசிகளை பார்த்து கேட்பார்கள், சொர்க்கவாசிகளே, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அந்த தண்ணீரிலிருந்து எங்களுக்கு கொஞ்சம் ஊற்றி விடுகிறேன், என்னுடைய மேனியிலே, என்னுடைய வாயிலே கொஞ்சம் தண்ணீரை ஊற்றி விடுகிறேன் என்பதாக அந்த நரகவாசிகள் சொல்வார்கள். சொல்லிவிட்டு சொல்வார்கள், அவ் மிம்மா ரிஸக்ககுமுல்லாஹ். முதலாவதாக சொல்லக்கூடிய வார்த்தை தண்ணீரை எங்கள் மீது ஊற்றுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு இரண்டாவதாக சொல்வார்கள், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அந்த ரிஸ்கிலிருந்து எங்களுக்கு வழங்குங்கள் என்பதாக இரண்டாவது தடவையாக கேட்பார்கள் என்ற வழக்கத்தை அல்லாஹ் திருமறையின் மூலமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கின்றோம். எனவே மனித வாழ்க்கையிலே தண்ணீர் என்பது மிக அத்தியாவசியமான ஒன்றாக, தண்ணீர் இல்லாமல் வாழக்கூடிய சந்தர்ப்பங்கள் இல்லை என்பதை திருமறையின் மூலமாக பல இடங்களிலே அல்லாஹ் சொல்லித்தரக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம். 186வது ஆண்டிலே, ஹிஜ்ரி 186வது ஆண்டிலே பகதாதிலிருந்து மக்காவிற்கு வந்தால், ஹஜ்ஜுக்கு வந்தால் வரக்கூடிய பாதையிலே தண்ணீர் வசதிகள் கிடையாது. அந்த நேரத்திலே மிக கடுமையான பஞ்சம், பாலைவனத்தினுடைய அந்த கொடூரமான வெயில், அதனுடைய தாக்கத்தை தாங்க முடியாமல் பல ஹாஜிகள் இன்றைய தினத்திலே சஹாரா பாலைவனத்திலே ஷஹீதாக்கப்பட்ட அந்த மனிதர்களை போன்று ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய அந்த ஹாஜிகள் ஷஹீதாகி விடுவார்கள். இந்த காட்சிகளை ஜுபைதா ராணி அவர்கள், ஹாரூன் ரஷீத் பாதுஷாவுடைய துணைவியார் அந்த அம்மையார் பார்க்கின்றார்கள். பார்த்துவிட்டு ஹாஜிகள் இவ்வளவு சிரமப்படுகின்றார்களா, சிரமப்படக்கூடிய இந்த ஹாஜிகளுக்கு நம்முடைய தீர்வு என்ன? நாம் அரசாங்கத்திலே பொறுப்பில் இருக்கின்றோம், நம்முடைய பொறுப்பின் மூலமாக நாம் என்ன அதற்கு தீர்வை கண்டோம் என்பதாக களத்திலே இறங்குகின்றார்கள், அதிகாரிகளை அழைக்கின்றார்கள். இந்த பகதாதிலிருந்து மக்கா வரை தண்ணீர் எவ்வளவு தேவையோ அதற்கான தண்ணீர் வரத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும், என்ன செய்வது என்பதாக அதிகாரிகளை அழைத்து கேட்கின்றார்கள். அதிகாரிகள் சொல்கின்றார்கள், ராணி அவர்களே, தண்ணீர் வேண்டுமானால் மக்காவை சார்ந்த பகுதியிலே தண்ணீர் கிடையாது, குறிப்பிட்ட பகுதியிலே ஒரு நீர் சுனை இருக்கின்றது, அருவி போல் ஓடிக்கொண்டிருக்கின்றது, அங்கிருந்து வேண்டுமானால் 6 கிலோமீட்டர் தொலைவிலே அந்த தண்ணீரை நாம் ஏற்பாடு செய்யலாம். 16 கிலோமீட்டர் தொலைவிற்கு அதை வாய்க்காலாக வெட்டி நாம் கொண்டு செல்லலாம் என்பதாக ஆலோசனை சொல்ல அந்த அம்மையார் சொல்கின்றார்கள், ஹசாராவினுடைய ஒரு பைசா இருக்கும் வரை இந்த ஹாஜிகளுக்காக வேண்டி வசதிகளை செய்து கொடுக்க வேண்டுமே தவிர பைசா இல்லை என்பதாக எதையும் செய்யாமல் விட்டுவிடக்கூடாது. ஹாஜிகளுடைய தண்ணீர் தேவையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்பதாக ஜுபைதா அம்மையார் அவர்கள் உத்தரவிடுகின்றார்கள். வரலாற்றிலே பொறிக்கப்பட்ட செய்தி, ஒரு மண்வெட்டினுடைய அந்த அளவுக்குள்ள ஒவ்வொரு அடிக்கும் ஒரு தங்க காசை கொடுத்து அந்த தண்ணீரை தோண்டினார்கள். ஹாஜிகளுக்கு தேவையான அந்த நீர் சுனையை ஏற்படுத்தினார்கள் என்ற செய்திகளை பார்க்கின்றோம். இன்றளவும் கூட ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு செல்லும் நேரத்திலே மினா, அரபா போன்ற பகுதிகளிலே அவர்கள் ஏற்படுத்திய அந்த இடத்தை பார்க்க முடியும். அதற்கு பெயரே ஐனு ஜுபைதா என்பதாக சொல்லக்கூடிய அந்த நீரூற்றை பார்க்கின்றோம். இந்த நீரூற்று பல்லாண்டு காலங்களாக ஹாஜிகளுக்கு பயன்பட்டு வந்தது. அதற்கு பின்னால் வாழ்ந்த சில மன்னர்கள்
பராமரிப்பு செய்யாதன் காரணத்தினால் அப்படியே தூர்ந்து போனது. ஆனால் கடைசி காலத்திலே வந்த சில மன்னர்கள் ஹாஜிகள் அரபாவிலே தங்கக்கூடிய அந்த காலகட்டம் பொன்னான காலகட்டம். அந்த நேரத்திலே குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் மக்கள் எல்லாம் திண்டாடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுகிறது என்பதாக அந்த ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்ட ஐனை சுபைதான் சொல்லக்கூடிய அந்த ஊற்றுக்கண்ணை புதுப்பிக்கின்றார்கள். அங்கிருந்து வரக்கூடிய சில தண்ணீரை ஹாஜிகளுக்காக ஏற்பாடு செய்கின்றார்கள். இன்றளவுக்கும் கூட ஹாஜிகளுக்கு அரபா, மினா, முஸ்தலிஃபா போன்ற பகுதிகளிலே தண்ணீர் கிடைக்கிறது என்றால் அந்த சுபைதாரணி அவர்கள் செய்த அந்த தியாகத்தினுடைய வெளிப்பாடு என்ற வரலாறை பார்க்கின்றோம். தண்ணீர் என்பது மிக அத்தியாவசியமான ஒன்றாக அல்லாஹ் அமைத்து வைக்கின்றான். எனவேதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கஅபாவிற்கு வந்தார்கள். பாலைவனத்திலே தன்னுடைய துணைவியாரையும் தன்னுடைய பச்சிளம் குழந்தைகளையும் விட்டுவிட்டு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்த துஆ என்ன தெரியுமா? யா அல்லாஹ், இந்த ஊரிலே தண்ணீரிலே பரக்கச் செய்வாயாக. முதலாவதாக கேட்டதுவா யா அல்லாஹ் தண்ணீரிலே பரக்கச் செய்வாயாக. இரண்டாவதாக கேட்டார்கள் இவர்கள் உண்ணக்கூடிய அந்த உணவு வகைகளிலே மாமிசங்களிலே பரக்கச் செய் என்பதாக துஆ செய்தார்கள். அந்த பாலைவன பகுதியிலே இன்றளவுக்கும் கூட வற்றாத நிலைமையிலே தண்ணீர் குளிக்கக்கூடிய புறங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களை பார்க்கின்றோம் என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவினுடைய பலன் என்பதை நம்முடைய கவனத்திலே வைக்க வேண்டும். கண்ணியமிக்கவர்களே, சுபைதா அம்மையா அவர்கள் அந்த துணையை மக்களுக்கு வரக்கூடிய தண்ணீருடைய பாதையை ஏற்படுத்திவிட்டு ஊழியர்களை வைக்கின்றார்கள். எவ்வளவு செலவானது என்பதாக கேட்கின்றார்கள். அந்த மக்கள் ஒட்டுமொத்தமாக சொல்கின்றார்கள் 6000 கிலோ தங்கம் இதற்காக வேண்டி நாங்கள் செலவழித்திருக்கின்றோம். 16 கிலோமீட்டர் அளவுக்குள்ள அந்த தொலைவிற்கு தோண்டி தண்ணீரை கொண்டு வருவதற்காக செலவழித்த தொகை 6000 கிலோ தங்கம் என்பதாக அந்த மனிதர்கள் சொல்லிவிட்டு புத்தக வடிவிலே அதற்கான வரவு செலவுகளை சமர்ப்பிக்கின்றார்கள். சுபைதா அம்மையார் அவர்கள் தன்னுடைய மாளிகையினுடைய மேற்பரப்பிலே பால்கனி பகுதியிலே நின்று கொண்டு அந்த வாசகத்தை அந்த புத்தகத்தை பார்க்கின்றார்கள். மறுமை நாளிலே அல்லாஹ் கேள்வி கேட்கக்கூடிய அந்த நாளிலே இந்த கணக்கு எதற்காக போகின்றது என்பதாக ஹஜிலா நதியிலே அந்த புத்தகத்தை தூக்கி எறிந்து விட்டார்கள் என்ற வரலாறை பார்க்கின்றோம். எனவே தண்ணீர் என்பது அல்லாஹ் தஆலா படைத்த படைப்பிலே அற்புதமான ஒன்றாக அல்லாஹ் படைத்து வைத்திருக்கின்றான். எனவேதான் மேலே குறிப்பிட்ட வசனத்திலே அல்லாஹ் சொல்லும் நேரத்திலே இப்படி சொல்வான், ஃபன்துர் இலா ஆதாரி ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருள் மலை என்று சொல்லக்கூடிய அந்த தண்ணீரை நீங்கள் கவனிக்கவில்லையா என்பதாக அல்லாஹ் கேட்டுவிட்டு அல்லாஹ் தஆலா செத்து போன மடிந்து போன இந்த பூமியை, இந்த விவசாயங்களை, இந்த செடி கொடிகளை அல்லாஹ் தஆலா உயிர்ப்பித்து வைத்திருக்கின்றான். எனவேதான் உயிரை கொடுக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ்வே வைத்திருக்கின்றான். அவன் எல்லா பொருட்களிலும் சக்தி படைத்தவனாக இருக்கின்றான் என்பதை அந்த திருமறை வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லித்தரக்கூடிய அற்புதமான செய்திகளை பார்க்கின்றோம். எனவே தண்ணீரை பெற்றிருக்கக்கூடிய நாம் தண்ணீரை சிக்கனமாக செலவழிக்க வேண்டும். தேவையில்லாத செலவுகளுக்கு உபயோகப்படுத்தக்கூடாது. அல்லாஹ் தந்த அருள் குறைகளை நமக்கு மிஞ்சி இருக்கும் நேரங்களிலே பிறருக்கு வழங்க வேண்டும், வழங்காமல் தடுக்கக்கூடாது என்பதை மார்க்கம் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய அருள் குறைகளை நினைத்து அவனுக்கு நன்றி செலுத்த வாழக்கூடிய ஷாக்கிரீன்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் வாழச் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.